எபிசோடு 151. அந்த சிம்மன் குறுக்க வரலனா உனக்கு தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா என்று தமிழரசி கேட்க, பரிபூரண சம்மதம் ஆண்டி என்றான். அப்படின்னா உங்க கல்யாணத்துக்கு நான் பொறுப்பு, நீ கவலைப்படாத என்றாள் தமிழரசி. சரி ஆண்டி, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அந்த விஷயத்தில் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி. எதிர்காலத்தில் நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருப்போம். நான் ஊருக்கு திரும்பி போனதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி உடனே எங்கள் அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன் என்றான் பிரபு. பிரபுவின் வார்த்தைகளை கேட்ட தமிழரசியின் முகம் பிரகாசமாக ஜொலித்தது. சபாஷ், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீ சரியா சொன்ன பிரபு. நிச்சயமா அந்த பொண்ணை அவனுக்கு நீ விட்டு கொடுக்க கூடாது. அவளை கல்யாணம் பண்ணி உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் என்றாள் தமிழரசி. கிருபாகரன் வீட்டில் கடந்த சில ஆண்டுகளாக தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை நினைத்து பார்த்த தமிழரசி உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். மறுபக்கம் சம்பத் வீட்டில் சம்பத்தின் மனைவி வெண்ணிலா அப்பாவியாக இருந்தார். தமிழரசி மிகவும் கடினமான வாழ்க்கை வாழ்வதாக நம்பினார். தமிழரசியின் மீது பரிதாபப்பட்ட வெண்ணிலா அவரை மரியாதையோடு உபசரித்தார். தமிழரசி வேறு யாரும் அல்ல, சம்பத்தின் சகோதரிதான் அவள். அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? உங்களை பத்தி நாங்க நினைக்காத நாளே கிடையாது தெரியுமா? எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க இருக்கோம். ஆனா நீங்க தான் அடிக்கடி வரதே இல்லை என்று ஆறுதலாக பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் சம்பத்துக்கு தமிழரசியை பற்றி நன்றாக தெரியும். அவர் சிரித்து கொண்டே தமிழரசியை பார்த்து, என்ன தமிழரசி, என்ன திடீர்னு சென்னைக்கு வந்திருக்க, என்ன விசேஷம் என்றார். எல்லாம் நல்ல விஷயம்தான், நான் நம்ம தீபிகாவோட கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கேன் என்று சொல்ல, சம்பத்தும் அவருடைய மனைவியும் அதை கேட்டு திகைத்து விட்டார்கள். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டார்கள். வெண்ணிலா தன் மனதுக்குள், என்னது நம்ம பொண்ணுக்கு கல்யாணமா? என்ன பேசுறாங்க இவங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே என்று குழப்பத்தோடு வெண்ணிலாவையே பார்த்து கொண்டிருந்தாள். சம்பத் தமிழரசியிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டார். கல்யாணமா? உன்கிட்ட யார் அப்படி சொன்னாங்க? என்ன பேசுற நீ? உனக்கு தெரியாம நாங்க எப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவோம் என்று கேட்க, அது எனக்கு தெரியும்னா, என்கிட்ட யாரும் அப்படி சொல்லலதான். ஆனா நம்ம தீபிகாவுக்கு வயசு கூடிட்டே போகுது. சீக்கிரமா அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேணாமா? நான் அவளோட அத்தை, அவ மேல எனக்கு உங்களை விட அதிகமா அக்கறை இருக்கு. அதனால தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் இங்க இருந்து நான் போக போறேன். நீங்க கல்யாண சம்பந்தமா எந்த ஏற்பாடும் பண்ற மாதிரி தெரியல. அதனாலதான் நானே களத்துல இறங்கிட்டேன், குதிச்சிட்டேன் என்றாள் தமிழரசி. அப்படி இல்ல தமிழரசி, கல்யாணங்கிறது விளையாட்டு இல்ல. அவசரப்பட்டு நம்ம விருப்பத்துக்காக அதை செய்ய முடியாது. அது போக்குல அதை அனுமதிக்கிறது தான் இயற்கையா அதுக்கு நல்லது. கல்யாணம் அதுவா அமையும் போது பண்ணிடணும் என்றார் சம்பத். அதெல்லாம் கரெக்டு தானா? அவ இஷ்டப்படி கல்யாணம் நடக்கட்டும்னு நினைச்சா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது என்றால். மீண்டும் இருவரும் குழப்பத்தோடு பார்த்து கொண்டார்கள். நீங்க சொல்றது எனக்கு புரியல நீ. அவ கல்யாணத்துக்கும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றார் வெண்ணிலா. அதான நினைச்சேன், கண்டிப்பா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். அதான் அவளை பத்தி தெரியாம என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அதுக்கு பொருந்தாத பையனை தீபிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது என்றார் தமிழரசி. வெண்ணிலா சம்பத்தை பார்த்து, என்னங்க அண்ணி என்னென்னமோ பேசுறாங்க, எனக்கு அவங்க பேசுறது எதுவுமே புரியலையே. ஒருவேளை நம்ம பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு தகுதி இல்லாத பையன் யாரையாவது காதலிக்கிறாளா என்ன? அதனாலதான் அவங்க இப்படி சொல்றாங்களா என்று கேட்க, அதற்கு சம்பத், எனக்கும் அதான் புரியல வெண்ணிலா. அவங்களே சொன்னாதான் புரியும், கொஞ்சம் பொறு, அவங்களே சொல்லுவாங்க என்றார். தமிழரசி எழுந்து நின்று அங்கும் இங்குமாக நடந்து கொண்டே, உண்மையை சொல்லணும்னா இந்த தடவை நான் இங்க வந்ததுக்கு காரணமே தீபிகாவோட கல்யாண விஷயம்தான். தீபிகாவுக்கு நான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன். அவன் நேத்தே தீபிகாவை ஒரு ஹோட்டல்ல சந்திச்சு பேசிட்டான். அதுக்கு ஏற்பாடு பண்ணதும் நான் தான். சும்மா சொல்லக்கூடாது, நம்ம தீபிகா கொடுத்து வச்ச பொண்ணுதான். பார்த்த உடனேயே அந்த பையனுக்கு நம்ம தீபிகாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. பிடிக்காம இருக்குமா? நம்ம தீபிகாவுக்கு என்ன குறைச்சல்? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளைதான் பண்ணிக்குவேன்னு ஒத்த காலில் நிக்கிறான். அந்த பையனுக்கு மட்டும் நீங்க தீபிகாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவ வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். அவன் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். நம்மளை விட பல மடங்கு சொத்து அவங்க கிட்ட இருக்கு.
அந்த குடும்பத்தோட முக்கியமான மருமகளா நம்ம வீட்டு பொண்ணு இருப்பா என்று ஆசை வார்த்தைகளை பேசினாள். ஆனால் தமிழரசியின் மிகைப்பட்ட வார்த்தைகளை நம்புவதற்கு சம்பத் தயாராக இல்லை. சம்பத்தும் வெண்ணிலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து புருவங்களை சுருக்கினார்கள். நம்ம குடும்பத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது கிடையாது என்றார். சம்பத்துக்கு தமிழரசியின் தந்திரங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. சிறு வயதிலிருந்தே அவருக்கு தமிழரசியை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது. தோ பாரு தமிழரசி, தீபிகாவோட கல்யாண விஷயத்துல நாம அவசரப்பட வேணாம். கொஞ்ச நாள் போகட்டும். தீபிகா என்ன நினைக்கிறாளோ அதுபடி நடக்கட்டும். கல்யாணத்துக்காக நாம அவளை ஃபோர்ஸ் பண்ண வேணாம் என்றார். இதை கேட்கும் போது தமிழரசியின் கோபம் அதிகமானது. என்னன்னா புரிஞ்சுக்காம முட்டாத்தனமா பேசுறீங்க? நம்ம தீபிகாவுக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்குன்னு சொல்றேன். உங்க பிடிவாதத்தால அவ வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்குறீங்களே என்றாள் தமிழரசி. தீபிகாவோட வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்குறது நாங்க இல்ல, நீதான். உன்னோட சொந்த நலனுக்காக என் பொண்ணை பலியிட பாக்குறியா? என் பொண்ணு அந்த பணக்கார வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அது மூலமா நீ உன்னோட பிஸ்னஸ்ல லாபம் சம்பாதிக்க பாக்குற. என் பொண்ணு ஒன்றும் வியாபார பொருள் கிடையாது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார். தமிழரசி தன்னுடைய சகோதரியாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவர் அங்கிருந்து அவளை விரட்டி அடித்திருப்பார். ஆனால் அவள் பேசுவது அனைத்தும் சுயநலம் நிறைந்தது என்பது தெரிந்த பிறகும் தம்பதிகள் இருவரும் அவள் சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தனர். சம்பத்தின் முகம் மாறிவிட்டது. ஆனால் தமிழரசி அவர்களுடைய முகப்பாவனைகளை கவனிக்காமல் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை நியாயப்படுத்தி பேசிக்கொண்டே இருந்தார். தமிழரசி, நீ சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்கலாம். ஆனா முடிவு தீபிகா தான் எடுக்கணும். அதுதான் நல்லதுன்னு தோணுது என்று சம்பத் தெளிவாக கூறினார். தொடரும். எபிசோட் 152. தமிழரசி, நீ சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்கலாம். ஆனா முடிவு தீபிகா தான் எடுக்கணும். அதுதான் நல்லதுன்னு தோணுது என்று சம்பத் தெளிவாக கூறினார். நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா. அவளுக்கு என்ன தெரியும்? தீபிகா ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு எப்படி முடிவெடுக்க தெரியும்? அவளால யாரையுமே அவ்வளோ சீக்கிரமா புரிஞ்சுக்க கூட முடியாது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற வயசு அவளோடது. பாக்குறதெல்லாம் பிடிக்கும். சரிய தப்புன்னும் தப்ப சரினும் நினைப்பா. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நேத்திக்கு பிரபுவும் தீபிகாவும் சந்திச்சு பேசும்போது அங்க அவ இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்திருந்தா. அவனை தன்னோட காதலன்னு சொல்லிக்கிட்டா. ஆனா அவன் ஒரு சரியான முட்டாள். அவனுக்கெல்லாம் நம்ம தீபிகாவோட காதலனா நடிக்க கூட தகுதி இல்லை. அவனுக்கு போய் எப்படி? அவனை காதலிக்கிற வரைக்கும் தீபிகா யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டா என்றார். தமிழரசி நேற்று கஃபேயில் நடந்த சம்பவங்களை பற்றி யோசித்து பார்த்தாள். மனதுக்குள், டேய் சிம்மா, என்னையாட அவமானப்படுத்தின? நேத்திக்கு என்ன பார்த்து என்னென்ன பேச்செல்லாம் பேசியிருப்ப. உன்னை இந்த குடும்பத்துக்குள்ளே வர விட மாட்டேன். நிச்சயமா உங்க 2 பேரையும் பிரிச்சு தீபிகாவை நான் நினைச்ச மாதிரியே பிரபுவுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என்று யோசித்தாள். சிம்மனை பற்றி யோசிக்கும் போதே கோபம் உள்ளுக்குள் நெருப்பாக எரிந்தது. பற்களை கடிக்கும் அளவுக்கு கோபப்பட்டார். சிம்மன் தன்னை அவமானப்படுத்தியதை தமிழரசியால் மறக்கவே முடியவில்லை. எப்படியாவது அவனை பழி தீர்க்க வேண்டும் என்று நினைத்தாள். அதனால் சிம்மன் செய்த விஷயங்களை மிகைப்படுத்தி பேசினார். ஆனால் சிம்மனை பற்றி தமிழரசி சொன்ன விஷயங்களை கேட்ட சம்பத்தும் சம்பத்துடைய மனைவியும் மிகுந்த ஆச்சரியத்தோடு தமிழரசியை பார்த்து, நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம தீபிகாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? ஆனா தீபிகா அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லையே. யார் இந்த பையன்? அவன் பேர் என்ன என்றாள் வெண்ணிலா. அந்த துரோகியோட பேர் இப்ப ரொம்ப முக்கியமா? அவன் பேரு சிம்மன். அவனும் அவன் முகரையும் பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. நம்ம தீபிகா பக்கத்துல நிக்க வச்சா கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒருத்தன். ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டான். அவன் என்ன வேலை செய்யறான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்கிட்டான். நம்ம குடும்பத்தோட அந்தஸ்துக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவனை மாதிரி ஒருத்தனை கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு மாப்பிள்ளைய ஆக்கவே கூடாது. நல்ல நேரத்துல நான் வந்தேன். நான் மட்டும் வராம இருந்திருந்தா நிச்சயமா இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்திருக்கும். நீங்க எனக்கு நன்றி தான் சொல்லணும் என்றார் தமிழரசி. ஒரு சிறிய யோசனைக்கு பிறகு மீண்டும் தமிழரசி தன் பேச்சை தொடர்ந்தார். நீங்க 2 பேரும் எப்படியாவது தீபிகாவை சமாதானப்படுத்தணும். இது அறியாத வயசு. இந்த வயசுல அவ செய்யறது எல்லாமே சரின்னு தான் தோணும். அதுக்காக அவ இஷ்டப்படி விட்டுட முடியாது. அவளுக்கு நல்லது எது கெட்டது எது நாம தானே எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அந்த கடமை நமக்கு இருக்கு. அப்படி செய்யாம விட்டுட்டோம்னா பின்னாடி தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சா அவ வருத்தப்படுவாள்ல.
அவ வருத்தப்படுறத நம்மளால தாங்கிக்க முடியுமா? அதை பார்த்து நம்மளும் வருத்தப்பட ஆரம்பிச்சிருவோம் என்றார். ஆனால் தமிழரசின் வாயிலிருந்து சிம்மனின் பெயரை கேட்ட இருவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டார்கள். தமிழரசி, அந்த பையன் பேரு சிம்மன்னு தானே சொன்ன? அவன் ஒரு டாக்டரா என்று கேட்க, அப்படிதான் சொன்ன மாதிரி ஞாபகம் என்றார் தமிழரசி. உங்களுக்கு அவனை பத்தி ஏற்கனவே தெரியுமா என்று கேட்டு முடிப்பதற்குள் சம்பத் சத்தமாக தீபிகாவை அழைத்தார். தீபிகா, தீபிகா என்று அழைக்க தீபிகா தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்தார். அங்கே தமிழரசியை பார்த்தவுடன் அவளுக்கு சற்று குழப்பமாக இருந்தது. தமிழரசி ஆண்டி இங்க என்ன பண்றாங்க? இப்ப எதுக்காக வந்திருக்காங்க? ஏதாவது புது பிரச்சனையை கிளப்பி விட போறாங்களோ? சரி, எதுவா இருந்தாலும் சமாளிப்போம் என்று நினைத்து கொண்டே சம்பத்துக்கு அருகில் வந்து, என்னப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன விஷயம் என்றாள். ஒன்னும் இல்லம்மா, இன்னைக்கு ராத்திரி சிம்மனை டின்னர் கூப்பிடு, நாம எல்லாரும் ஒன்னா டின்னர் சாப்பிடலாம் என்றார். அதை கேட்டு தமிழரசின் முகம் முற்றிலுமாக மாறிவிட்டது. அதே நேரம் தீபிகாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னப்பா திடீர்னு என்று கேட்க அவர் தீபிகாவிடம், உனக்கும் சிம்மனுக்கும் நடுவுல எப்போ இருந்து இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாச்சு என்று சிரித்து கொண்டே கேட்டார். ஆனால் தீபிகா பதட்டத்தோடு, இல்லப்பா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல என்று சொல்லி சமாளிக்க நினைத்தாள். அடடா, இது என்ன கிணறு வெட்ட பூதம் கிளம்புது? இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக நேத்திக்கு ஒரு நாள் சிம்மன் என்னென்னமோ பண்ணி எனக்கு காதலனா நடிச்சாரு. இப்ப அதுவே சிக்கலா மாறிடுச்சே என்று நினைத்து வருந்தினாள். அதே நேரம் சிம்மனை தன்னுடைய காதலன் என்று பெற்றோர்கள் பேசுவதை கேட்டு அவள் லேசாக வெக்கப்பட்டாள். உன் வாய் இல்லைன்னு சொல்லுது, ஆனா உன் கண்ணு உன் மனசுல இருக்கிறத காட்டி கொடுக்குதே, ஏ கள்ளி என்றார் வெண்ணிலா. இப்போ எதுக்கு மறைக்கிற தீபிகா? உனக்கும் சிம்மனுக்கும் நடுவில் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா கூட எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. அதை ஏன் எங்க கிட்ட மறைக்கணும் தான் நான் கேட்குறேன். சரி, இப்போ ஒன்றும் கெட்டு போகல. இன்னைக்கு ராத்திரி டின்னருக்கு அவனை வர சொல்லு, நாம் எல்லாரும் பேசி முடிவு பண்ணலாம் என்றார். தீபிகாவுக்கு சிம்மனுடனான உறவை தன்னுடைய பெற்றோர் தவறாக புரிந்து கொள்வதை அவள் விரும்பவில்லை. ஆனால் அவள் அங்கே தனது அத்தையை பார்த்த பிறகு அதை விளக்கவும் விரும்பவில்லை. சரிப்பா, நான் போய் கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு வர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்றாள். தமிழரசி ஒன்றுமே புரியாமல் சம்பத்தை பார்த்து கொண்டிருக்க, சம்பத் தன்னுடைய அறைக்கு சென்று உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தார். அவர் புறப்பட்டு வருவதை பார்த்த வெண்ணிலா, என்னாச்சு, என்னாச்சுங்க, ஆஃபீஸ்க்கு போறீங்களா என்றாள். இல்லை வெண்ணிலா, நான் அப்போவே ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இன்னைக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் கடைக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு வரேன், நீ நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணு என்றார். சரிங்க, அப்படியே பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் அண்ணனையும் மாமாவையும் கூட வர சொல்லலாம். தமிழரசி அண்ணி இங்கே இருக்கிறதுனால நாம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆச்சு என்றாள். இருவரும் தமிழரசியை அலட்சியப்படுத்தும் அளவுக்கு பிஸியாக இருந்தார்கள். தமிழரசி கோவத்தோடு, இங்கே என்ன நடக்குது? உங்களுக்கெல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேவலம் ஒரு டாக்டர், நம்ம குடும்பத்துக்கு அவன் கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டான். நான் அவ்வளோ தூரம் அவனை பற்றி எடுத்து சொல்லியும் என் பேச்சையும் மீறி நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கு என்றார். இதை பாரு தமிழரசி, இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சிம்மன் வருவான். எதுவாக இருந்தாலும் அவங்க வந்ததுக்கப்புறம் நாம் பேசி முடிவெடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். ஆனால் தமிழரசியால் இதை தாங்கி கொள்ள முடியவில்லை. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், ஆனால் எனக்கு கூட இவ்வளோ வரவேற்பு கொடுக்கல. கேவலம் அந்த டாக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே என்று நினைத்து தமிழரசி உள்ளுக்குள் நொந்து கொண்டாள். தொடரும். எபிசோட் 153. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், ஆனால் எனக்கு கூட இவ்வளோ வரவேற்பு கொடுக்கல. கேவலம் அந்த டாக்டருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே என்று நினைத்து தமிழரசி உள்ளுக்குள் நொந்து கொண்டாள். இவங்க போற போக்க பார்த்தா சிம்மனுக்கு நம்ம தீபிகாவை இன்னைக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க போல இருக்கே. அப்போ நம்ம பிரபுவுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆறுது? இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தி தீபிகாவுக்கும் பிரபுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி செய்யலைன்னா பிரபு என்னை சும்மா விட மாட்டான் என்று யோசித்து கொண்டிருந்தார். மறுபக்கம் மேக்னா இண்டஸ்ட்ரீஸ் தலைமையகத்துக்கு எதிரில் ஒரு ஆடம்பரமான லக்ஸூரியஸ் கார் வந்து நின்றது. அதிலிருந்து பிரபு கீழே இறங்கினான்.
பிரபல ரொமானிய வடிவமைப்பாளரால் கஸ்டமைஸ் செய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆடம்பரமான உடையை அணிந்திருந்தான். நடுத்தர மக்களால் பல வருடங்களாக கடுமையாக உழைத்த பிறகும் அவர்களுடைய மொத்த வருமானத்தால் அந்த ஆடையை வாங்க முடியாத அளவுக்கு அது விலை உயர்ந்ததாக இருந்தது. பிரபு உள்ளே சென்றபோது அங்கே ஏராளமானோர் வரிசையில் நிற்பதைக் கண்டு வியப்படைந்தான். அவர்கள் எதற்காக அங்கே காத்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியாது. அவன் தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை. 2 மெய்காப்பாளர்கள் அவனோடு உள்ளே சென்றார்கள். அவன் சிரித்துக்கொண்டே பணியாளரிடம், எனக்கு இமிடியேட்டா மேக்னாவை பார்க்கணும் என்றான். அவனுடைய குரல் கடுமையாக இருந்தது. அது வரவேற்பாளரை திகைக்க வைத்தது. மன்னிக்கணும் சார், அப்பாயின்மெண்ட் இல்லாம யாராலையும் மேடத்தை பார்க்க முடியாது என்றாள். வாட், அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? ஐ வாண்ட் டு மீட் ஹர் இம்மீடியட்லி என்று சத்தமாக கூறினான். அவனுடைய சக்தி வாய்ந்த குரல் வரவேற்பாளரை பதட்டமடைய செய்தது. அவன் தன்னுடைய அதிகாரத்தை முன்வைத்தான். ஹே லுக், நான் லிங்கம் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். என் பேரு பிரபு. உங்க மேடம் கிட்ட சொல்லு என்று பெருமையுடன் கூறினான். வரவேற்பாளர் தலையசைத்து விரைவாக தன்னுடைய இடத்திலிருந்து ஆபீஸ் ரூமுக்கு டயல் செய்தாள். பிரபுவை பற்றிய விவரத்தை சொன்ன பிறகு மேக்னா எரிச்சலான குரலில், எனக்கு அப்படிலாம் யாரையும் தெரியாது, அவனை அப்படியே திரும்ப போக சொல்லு என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தாள். அதை கேட்டவுடன் வரவேற்பாளர் மேலும் பயந்து நடுங்கினாள். மேக்னாவின் குரலில் இருந்த கோபத்தை உணர்ந்த வரவேற்பாளர் போனை வைத்துவிட்டு ஒரு கணம் தயங்கியபடி பிரபுவை பார்த்து, மன்னிக்கணும் சார், எங்க மேடம் உங்களை பார்க்க விரும்பல என்றாள். அதை கேட்டவுடன் பிரபுவின் முகம் சட்டென கோபத்தில் சிவந்து விட்டது. அவனுடைய வெளிப்பாடு உறைந்தது. சரி, ஒருவேளை உங்க மேடம் என்னை சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அதுக்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதையும் அவங்க கிட்ட சொல்லு என்றான். வரவேற்பாளர் அவனுக்கு பதில் சொல்ல துணியவில்லை. அதனால் அவன் கோபத்தில், என்ன பாக்குற, இப்பவே கால் பண்ணி நான் சொன்னதை அப்படியே சொல்லு என்றான் பிரபு. ஆனால் அந்த பெண் தயங்கினாள். மன்னிக்கணும் சார், அவங்க தெளிவா ஒரு விஷயம் சொன்னாங்க என்று சொல்ல, என்ன சொன்னாங்க என்றான் பிரபு. அது உங்களை அப்படியே திருப்பி அனுப்ப சொல்லி சொன்னாங்க என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனிடம் கூறினாள். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன திரும்பி போக சொல்லுவா என்று உள்ளுக்குள் முணுமுணுத்தான். அவன் அந்த போனை கையில் எடுத்தான். நீ கால் பண்ண வேணாம், உங்க மேடத்தோட நம்பர் சொல்லு, நானே பேசிக்கிறேன் என்றான். சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க, மேடம் ரொம்ப கோவப்படுவாங்க, நீங்க இப்படி பண்ணக்கூடாது என்றாள் வரவேற்பாளர். அவள் பிரபுவை தடுக்க முயற்சித்தாள். அங்கே நடக்கும் கலவரத்தை புரிந்து கொண்ட மெய்காப்பாளர்கள் முன்னே வந்து பிரபுவுக்கு உதவ நினைத்தார்கள். அந்த வரவேற்பாளர் இதற்கு முன் இது போன்ற சூழ்நிலையில் சிக்கியதில்லை. அவள் மிகவும் பயந்து போயிருந்தாள். அவள் அந்த பயத்தில் பாதுகாவலரை அழைக்க கூட மறந்து விட்டாள். ஒரு மெய்காப்பாளர் முன்னே வந்து அந்த நிறுவனத்தின் பட்டியலை எடுத்து அதில் தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்தான். இயக்குனரின் அலுவலக எண்ணை எடுத்து டயல் செய்ய உதவினான். மேக்னா அமைதியாக போனில் பதிலளித்தாள். ஹலோ மேக்னா, நான் உங்க அண்ணன் பிரபு பேசுறேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இப்பவே நான் மேலே வரலாமா என்று சொன்னான். அதற்கு மேக்னா, மன்னிக்கணும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஏதாவது சொல்லணும்னா இப்படியே போன்லயே சொல்லு என்றாள். நோ மேக்னா, அந்த விஷயத்த போன்ல சொல்ல முடியாது. எனக்கு உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை சொல்லி ஆகணும். இது லிங்கம் சம்பந்தப்பட்டது என்றான் பிரபு. மேக்னா ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். பின்னர் அவள், சரி மேலே வா, பட் உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே என்ன சொல்லணுமோ சொல்லிடணும் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தாள். அதை கேட்டவுடன் பிரபு நேராக லிஃப்டை அடைந்து மேல் தளத்திற்கு சென்றான். அவனுடன் அவனுடைய மெய்காப்பாளர்களும் சென்றார்கள். மேகனாவின் அற்புதமான அலுவலகத்தை பார்த்து அவன் பிரமித்தான். சில நிமிடத்திற்கு பிறகு அவன் மேகனாவை சந்தித்தான். மேகனா தன்னுடைய அறையில் அவனுக்காக காத்திருந்தாள். நாற்காலியில் வந்து அமர்ந்த பிறகு அவளை பார்த்து, பரவாயில்லையே, உன்னோட கம்பெனி நல்லா தான் இருக்கு, நீ இந்த அளவுக்கு டெவலப் ஆவன்னு நான் நினைக்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான். மேக்னாவிடம் எந்த வெளிப்பாடும் இல்லை. நீ கூட ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டியே, ரொம்ப பல பலன்னு இருக்க என்று கிண்டலாக கூறினான்.
மேகனாவை அவன் பார்த்த விதம் ஒரு சகோதரன் தன் சகோதரியை பார்க்கும் விதமாக இல்லை. அவன் கண்களில் காமம் தெரிந்தது. ஆனால் அவளுக்கு அது புதிதல்ல. அவனை பற்றி அவள் ஏற்கனவே அறிந்திருந்தாள். லிங்கத்தின் குடும்ப உறுப்பினர்கள் விலங்குகளை விட மோசமானவர்கள். அவர்கள் நினைத்ததை செய்ய முடியும். அதனால் அவர்களது அட்டகாசம் அதிகமாக இருக்கும். என்ன விஷயம்? திடீர்னு என்ன தேடி வந்திருக்கீங்க? எப்பொழுது உங்களுக்கு என் மேலெல்லாம் அக்கறை வந்துச்சு என்று மேகனா கிண்டலாக கேட்டாள். பிரபு அமைதியாக இருக்க, இன்னும் 4 நிமிஷம்தான் இருக்கு என்றாள். இதெல்லாம் ரொம்ப டூ மச். எப்படி பார்த்தாலும் நான் உன்னோட அண்ணன். நம்ம 2 பேருக்கும் ஒரே அம்மா இல்லைதான். ஆனாலும் நீ எனக்கு தங்கச்சி முறை தான். அந்த உறவுக்கு கூட மரியாதை தர மாட்டியா என்றான். 3 நிமிஷம் 30 செகண்ட் தான் இருக்கு என்றாள் மேகனா. அவளுடைய திமிர் பிடித்த அணுகுமுறையால் தான் அவமானப்பட்டதாக உணர்ந்தான் பிரபு. சென்னை சிட்டியில் மேகனா மிகுந்த செல்வாக்கோடு இருக்கிறாள் என்று தோன்றியது. அவள் சாதாரண பெண் இல்லை. தன்னுடைய திறமையால் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருந்தாள். இதை பார்த்து பிரபு மிகவும் ஆச்சரியப்பட்டான். பல வருடங்களாக அவள் அந்த இடத்திற்கு வருவதற்காக கடுமையாக உழைத்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். அவள் மிகுந்த புத்திசாலியாகவும் இருந்தாள். அதே நேரம் அவள் திமிர் பிடித்தவளாகவும் இருந்தாள். பரவாயில்ல மேக்னா, உன்னோட வளர்ச்சியை பார்த்தா எனக்கு நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. நீ இவ்வளோ வளருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. சரி, அதெல்லாம் போகட்டும். நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இந்த சிட்டியில் ஒரு அதிசய டாக்டர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவர் உனக்கு தெரியுமா என்றான். அதிசய டாக்டரா? நான் இந்த சென்னையில் தான் இருக்கேன். அப்படி யாரையும் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. நீ எதுக்காக அவரை தேடுற என்றாள். தொடரும். எபிசோட் 154. அதிசய டாக்டரா? நான் இந்த சென்னையில் தான் இருக்கேன். அப்படி யாரையும் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. நீ எதுக்காக அவர் தேடுற என்றாள். விளையாடாத மேக்னா. நமக்குள்ளே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு என்னை பழி வாங்கணும்னு நினைக்காத. நம்ம தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. இன்னும் 2 மாதம்தான் உயிரோடு இருப்பாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க என்று அவன் விரக்தியான முகத்துடன் கூறினான். லிங்கம் குடும்பத்தின் மூத்தவரான லிங்கம் அவர்தான் அந்த குடும்பத்தின் அடித்தளமாக இருந்தார். அவர் தற்போது உடல் பலவீனமாகி இருக்கும் தருவாயில் படுக்கையில் படுத்திருந்தார். அவர் உயிரோடு இருந்தால் மேலும் சில ஆண்டுகள் கடுமையாக உழைப்பதன் மூலம் லிங்கம் குடும்பத்தார் மேலும் பலமாகி விடுவார்கள். ஆனால் டாக்டர் இன்னும் 2 மாதம் மட்டுமே அவர் உயிரோடு இருப்பார் என்று சொல்லிவிட்டார். இதனால் லிங்கம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் பலவீனம் அடைந்து விட்டார்கள். நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அவர் மட்டும் இறந்து விட்டால் லிங்கம் குடும்பத்தினர் சமுதாயத்தில் அவர்களுக்கென இருக்கும் செல்வாக்கை இழந்து விடுவார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய நிலைமை மேம்படாமல் போய்விட வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. லிங்கத்தின் பெயரால் தான் அவர்களுக்கு சமுதாயத்தில் செல்வாக்கு அதிகமாக இருந்தது. மேலும் அவர் இறந்துவிட்டால் அவருக்கு போட்டியாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் நிச்சயமாக உள்ளூர் சந்தைகளை கைப்பற்ற முயற்சி செய்வார்கள். இதனால் அவர்களுடைய வணிகம் கணிசமாக பாதிக்கப்படலாம். இதெல்லாம் நினைத்து எல்லோரும் குழப்பத்தில் இருந்தபோதுதான் அவர்களுக்கு சிம்மன் பற்றிய தகவல்கள் கிடைத்தது. லிங்கத்தை குணப்படுத்தி எப்படியாவது இன்னும் சில வருடங்கள் பார்த்து கொண்டால் வணிகத்தை மேம்படுத்த முடியும் என்று நினைத்தார்கள். அதற்காக தான் பிரபு மேகனாவை தேடி வந்திருந்தான். ஆனால் அவன் தனது தாத்தா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் மேகனாவின் முகத்தில் ஒரு மலர்ச்சி ஏற்பட்டது. என்னது, அந்த ஆள் சாக போறாரா என்று உற்சாகத்தோடு சட்டென தலையை உயர்த்தி பார்த்தாள். அவள் முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்த பிரபுவுக்கு எரிச்சல் வந்தது. மேகனா, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு சந்தோஷப்படுற? எது நடந்திருந்தாலும் நீயும் லிங்கம் குடும்பத்தை சேர்ந்த பெண் தான். அதை மறந்துடக்கூடாது. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை தான் உங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தானே நீ பிறந்த. இல்லைனா நீ பிறந்திருக்கவே மாட்ட. நீ அதுக்காக கொஞ்சமாவது வருத்தப்படணும். அதை விட்டுட்டு இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை என்றான் பிரபு. நீ வேணும்னா அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிற தகவலை கேட்டு வருத்தப்படலாம். ஆனா என்னால வருத்தப்பட முடியாது. ஆத்மார்த்தமா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் என்னையும் மீறி எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அந்த குடும்பம் என்னையும் என் அம்மாவையும் நடத்தின விதத்தை என்னால் எப்படி மறக்க முடியும்? அந்த குடும்பத்தை பற்றி நான் எதுக்காக கவலை பண்ணும்? இத்தனை நாள் நீங்களாம் எங்கே போயிருந்தீங்க? இப்போ திடீர்னு நீங்கள் யார் என் மேலே கருணை காட்டுறதுக்கு? யாரோட கருணையும் எனக்கு தேவையில்ல. எது எப்படியோ, நீ எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்க.
அதனால தான் நான் ஒரு நல்ல மூடில் இருக்கேன். நான் நல்ல மூடில் இருக்கும்போதே இங்கிருந்து போயிடு என்றாள் மேகனா. லிங்கம் குடும்பத்தினர் மேகனாவையும் அவளுடைய அம்மாவையும் தங்களது குடும்பத்தோடு ஏற்றுக்கொள்ள மறுத்தது மேகனாவின் தாய் இறந்த தருணத்தில் அவர்களுக்கென பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட கல்லறையில் அவளது இறந்த உடலை அடக்கம் செய்ய மறுத்துவிட்டது. அந்த நாளில் மேகனா மிகுந்த அவமானத்தை எதிர்கொண்டது என அவள் மனதில் ஆறாத ரணங்கள் அப்படியே இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் அந்த குடும்பத்தின் மூத்தவரான லிங்கம்தான். அந்த கோபம் மேகனாவின் மனதில் அப்படியே இருந்தது. மேகனாவின் அப்பா ஒரு முதுகெலும்பில்லாத மனிதர். தன்னுடைய தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு மனைவியையும் குழந்தையையும் கைவிட்ட ஒரு கேவலமான மனிதர். எனவே அவரும் லிங்கத்துக்கு ஆதரவாக தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் லிங்கம் குடும்பத்திலிருந்து வெளியேற்றினார். கைவிடப்பட்ட நேரத்தில் மேகனாவின் அம்மாவிடம் ஒரு சில 100 ரூபாய்கள் மட்டுமே மிஞ்சி இருந்தன. அதனால் அவள் தெருக்களில் தான் வாழ்ந்தாள். அந்த நாட்களை மேகனாவால் மறக்க முடியாத சோகமான நாட்கள். மேகனாவின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அதை அவளால் மறக்கவே முடியவில்லை. என்ன மேகனா, என்ன யோசிக்கிற? அந்த குடும்பத்துக்கு உன்னோட விசுவாசத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீயும் அந்த குடும்பத்து பொண்ணுதான்னு நிரூபிக்க உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீயே அதை பயன்படுத்தி நல்லது செய்யக்கூடாது? நீ மட்டும் அதை செஞ்சா நீயும் லிங்கம் குடும்பத்து பொண்ணுதான்னு மிகப்பெரிய அங்கீகாரம் சமுதாயத்தில் உனக்கு கிடைக்குமே என்றான். இதை கேட்டவுடன் மேகனா ஒரு நமட்டு சிரிப்பை வெளிப்படுத்தினான். அந்த குடும்பம் என்னையும் எங்க அம்மாவையும் ஒரு மனுஷனா கூட நடத்தல. லிங்கம் இறந்து போறது கூட நல்லதுதான். இதை கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று மேகனா கோபத்தோடு கூறினாள். இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? நான் உன்னை எதுக்கு பார்க்க வந்தேன்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். அந்த அதிசய டாக்டர் எங்க இருக்கிறான்னு கண்டிப்பா உனக்கு தெரியும். நான் இந்த சிட்டிக்கு புதுசு, எனக்கு இங்க யாரையுமே தெரியல. ஆனா நீ இந்த ஊர்லயே இருக்கிறல்ல, உனக்கு நிச்சயமா அந்த அதிசய டாக்டர் பற்றி கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் சொல்லு, அது போதும் என்றான். அதிசய டாக்டரா? அப்படி யாரை பத்தி எனக்கு தெரியாதே. அப்படியே தெரிஞ்சாலும் கண்டிப்பா நான் அதை உனக்கு சொல்லி அந்த தப்பை மட்டும் நான் செய்யவே மாட்டேன் என்றாள் மேகனா. நான் அந்த டாக்டர் பத்தி சில விஷயங்களை கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன். பாலச்சந்திரன் குடும்பத்தை சேர்ந்த ஆரவ் அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு கொடுமையான நோயால முடங்கிட்டானான். அவனோட கை காலெல்லாம் துண்டிக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவனை காப்பாற்றவே முடியாதுன்னு கை விரிச்சிட்டாங்க. அந்த குடும்பமே நம்பிக்கை இழந்துருச்சு. ஆரவ் கண்டிப்பா இறந்துருவாங்கிற முடிவில் இருக்கும்போது தான் அவங்க இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஆரவ் கம்ப்ளீட்டா குணமானது மட்டும் இல்லாம ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாவும் திரும்பி வந்துட்டான். அவனை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவன் மறுபடியும் உயிரோட வருவானான்னு கூட தெரியாதவங்க அவன் ரொம்ப ஆக்டிவா வந்ததை பார்த்து ரொம்பவே வியந்து போயிட்டாங்க. அவன் எப்படி குணமடைஞ்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாரும் முயற்சி பண்ணும்போது தான் ஒரு அதிசயமான டாக்டரை சந்திச்சதா சொல்லியிருக்காங்க. அந்த டாக்டர் இந்த சிட்டில தான் இருக்காரு. அவர் இறந்தவங்களை கூட உயிர்ப்பிக்கக்கூடிய திறமை கொண்டவர்னு சொல்றாங்க. அவர் மட்டும் கிடைச்சா போதும், நம்ம தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை குணப்படுத்திட முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாரேன் என்றான் பிரபு. பிரபுவுக்கு சென்னையை பற்றிய புரிதல் இல்லை. அப்படி இல்லை என்றால் அவன் மேகனாவிடம் உதவி கேட்டிருக்க மாட்டான். ஆனால் மேகனா சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவள். அங்கு அனைத்து தொடர்புகளையும் கொண்டிருந்தாள். அதனால் நிச்சயமாக அவளுக்கு அங்கே நடக்கும் அத்தனை விஷயங்களும் தெரிந்திருக்கும் என்று நம்பினான். ஆரவின் பெயரை கேட்டவுடனே மேகனா அதிர்ச்சி அடைந்து விட்டாள். ஏனென்றால் ஆரவின் நோயை சிம்மன்தான் குணப்படுத்தினான் என்பதை அவள் அறிந்து வைத்திருந்தாள். அதனால் பிரபு சொன்ன அந்த அதிசய மருத்துவர் சிம்மனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். தொடரும். எபிசோட் 155. ஆரவின் பெயரை கேட்டவுடன் மேகனா அதிர்ச்சி அடைந்து விட்டாள். ஏனென்றால் ஆரவின் நோயை சிம்மன்தான் குணப்படுத்தினான் என்பதை அவள் அறிந்து வைத்திருந்தாள். அதனால் பிரபு சொன்ன அந்த அதிசய மருத்துவர் சிம்மனாக தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவள் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்த பிரபு, உனக்கு அவரை பத்தி தெரியுமா? எனக்கு தெரியும். நிச்சயமா அந்த டாக்டரை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன் என்று உற்சாகமாக கூறினான். பிரபு உடனே எழுந்து, நீ அந்த அதிசய டாக்டரை கண்டுபிடிக்க எனக்கு உதவி பண்ணா போதும். நிச்சயமா உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன். நம்ம குடும்பத்துல நீயும் ஒரு உறுப்பினரா மாற முடியும். மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு திரும்பி வர நான் உன்னை அனுமதிப்பேன். அது மட்டும் இல்ல, நீ மட்டும் இந்த உதவி எனக்கு செஞ்சா நான் உனக்கு மிகப்பெரிய ஃபேவரையும் பண்றேன். உங்க அம்மாவோட டெட் பாடிய நம்ம லிங்கம் குடும்பத்து கல்லறை பகுதியில புதைக்க விடுறேன்
என்றான். இதை கேட்ட பிறகு மேகனா தடுமாற ஆரம்பித்தாள். தன்னுடைய அம்மாவின் கடைசி ஆசை அந்த குடும்பத்தின் கல்லறை பகுதிக்குள் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான். அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை அவளால் தட்டி கழிக்க முடியவில்லை. மேகனா அந்த குடும்பத்திற்கு செல்ல விரும்பவில்லை. ஆனால் தன்னுடைய தாயின் உடலை அந்த குடும்பத்தை சேர்ந்த பகுதிக்குள் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது. அதனால் அவனுடைய வார்த்தைகளை அவளால் அதற்கு மேலும் மறுக்க முடியவில்லை. என்ன மேகனா, என்ன யோசிக்கிற? உனக்கு அவனை பத்தி தெரிஞ்சா சொல்லு என்று சத்தமாக கேட்டான். ஆனால் அவள் தெரியாது என்பது போல தலையசைத்தாள். நோ நோ நோ, நீ பொய் சொல்ற. நீ மட்டும் இப்ப அவரை பத்தி சொல்லலனா நடக்கிறதே வேற என்று மிரட்டினான். அப்படியா? உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ணு, அதை நான் பார்க்கறேன் என்று சொல்லிக்கொண்டு தனது இருக்கையிலிருந்து எழுந்தாள். அவள் பிரபுவை உற்று பார்த்தபடி, நீ நினைச்சது கரெக்ட் தான். அந்த அதிசய மருத்துவர் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவருக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கத்துல தான் இருக்கேன் என்றாள். அப்படின்னா சொல்லு, அவன் யாருன்னு சொல்லு, அட்லீஸ்ட் அவனோட பேரை சொல்லு என்று சொல்ல, அது வேற யாரும் இல்ல, அது என்று சொல்லிவிட்டு பாதியில் நிறுத்தி கொண்டாள். அவள் மனம் எதையோ ஆழமாக யோசித்தது. அவளுக்குள் ஒரு தயக்கம் இருந்தது. பிரபுவால் அவளுடைய பொறுமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய கோபம் எல்லையை மீறியது. இருந்தாலும் வேறு வழியின்றி தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நிதானமான வார்த்தைகளால் அவளிடம், தயவு செஞ்சு அவன் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு என்று கேட்க, அது யாருன்னு நான் சொல்லணும்னா உன் தாத்தா என் காலில் விழுந்து கெஞ்சணும். எப்படி என் அம்மாவோட டெட் பாடியை உங்கள் இடத்துல புதைக்க நான் உங்கள் எல்லார் காலிலையும் விழுந்து கெஞ்சனோ, அதே மாதிரி என் காலில் விழுந்து கெஞ்சணும். அப்பவும் நான் நல்ல மனநிலையில் இருந்தா அது யாருங்கிறத என்னால் சொல்ல முடியும் என்று சிரித்து கொண்டே கூறினாள். அதற்கு மேலும் அவனால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஹேய் மேகனா, நீயும் உங்க அம்மா மாதிரி திமிர் பிடிச்சவளாதான் இருக்க என்று கோபமாக கத்தினான். அவனுடைய வெளிப்பாடுகள் கொடூரமாக மாற ஆரம்பித்தது. ஹேய், என்கிட்டே திமிரா பேசுறியா? இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு தனது மெய்காப்பாளர்களை அழைத்து, இவளை இழுத்துட்டு வாங்க என்று கூறினான். உடனடியாக அந்த 2 மெய்காப்பாளர்களும் மேகனாவை நெருங்கினார்கள். அதே நேரம் மேகனா தனது காவலாளிகளை அழைத்தாள். அவர்கள் மேகனாவின் கையை பிடித்து அவளை வெளியே இழுக்க முயற்சி செய்தார்கள். வேண்டாம், என் பக்கத்துல வராத என்று கூச்சலிட்டாள். இதை சொல்லிக்கொண்டே மேகனா தயக்கமின்றி பிரபுவை தன் கைகளில் இருந்த தடியால் தாக்கினாள். உங்க 2 பேருக்கும் காது கேட்காதா? என்ன நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா? ஒழுங்கா அவளை பிடிச்சு இழுத்துட்டு வாங்கடா என்று சொல்லிக் கொண்டிருக்க மறுகணமே இருவரும் தரையில் கிடப்பதை பார்த்தான். இருவரும் வலியால் துடித்து கொண்டிருந்தார்கள். பிரபுவின் மெய்காப்பாளர்கள் தொழில் ரீதியாக பயிற்சி பெற்றவர்கள். அவர்களுடைய சண்டை திறமை அசாதாரணமானதாக இருந்தது. அனுபவம் வாய்ந்தவர்களால் கூட அவர்களோடு போட்டியிட முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவர்களை வீழ்த்தியது யார் என்று பார்க்கும்போது அங்கே மேகனாவின் செக்யூரிட்டி இருவர் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு சாதாரண செக்யூரிட்டி எப்படி தனது பயிற்சி பெற்ற மெய்காப்பாளர்களை இவ்வளவு சுலபமாக வீழ்த்தினார்கள் என்பதை பிரபுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் ஆச்சரியத்தோடு அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். மேகனா தான் நினைத்தது போலவே எளிமையானவள் இல்லை என்று தோன்றியது. அந்த நிறுவனத்தில் இத்தனை வலுவான செக்யூரிட்டிகள் பணிபுரிவார்கள் என்பதை பிரபு துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை. பிரபுவுக்கு சுந்தரி பியூட்டி கிரீமை பற்றி தெரிந்திருக்கவில்லை. சுந்தரி அழகு கிரீமை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. 2 பாதுகாவலர்கள் தங்கள் தடிகளை எடுத்து பிரபுவை தாக்க முற்பட்டார்கள். பிரபு 2 கைகளையும் வைத்து தனது முகத்தை மூடிக்கொண்டான். ஹே மேகனா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஒழுங்கு மரியாதை அடிக்கிறத நிறுத்த சொல்லு. நான் எங்க ஊருக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கத்தினான். நிறுத்துங்க, அவன் அடிக்கிறத நிறுத்துங்க என்று சொல்ல செக்யூரிட்டி அவனை அடிப்பதை நிறுத்திவிட்டார்கள். மேகனா எழுந்து வந்து கெட்டிலில் இருந்த வெந்நீரை எடுத்து ஒரு தேநீர் கோப்பையில் ஊற்றினாள். அதிலிருந்து சூடான நீராவி எழ ஆரம்பித்தது. அந்த கோப்பையை கையில் எடுத்தாள். அதை எடுத்துக்கொண்டு பிரபுவை நெருங்கினாள். வேண்டாம் மேகனா, நீ யாரோட மோதிரன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்க. இதோட பின் விளைவுகளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ என்ன பகைச்சுக்கிட்டா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்.
மரணத்தை விட கொடுமையான தண்டனைய தேடி கொடுப்பேன் என்று எச்சரித்தான். அவன் கொடூரமாக மேகனாவை பார்த்து முறைத்தான். பாதுகாவலர்களால் அவன் கடுமையாக தாக்கப்பட்டதால் அவனது மூக்கில் காயம் ஏற்பட்டது. மேலும் அவன் முகம் வீங்கி இருந்தது. அவன் அசிங்கமாக தெரிந்தான். உன்னை இத்தோட விடுறேன். ஏன்னு தெரியுமா? நீ திரும்பி ஊருக்கு போகணும். லிங்கத்தை பார்த்து நான் சொன்னதை அப்படியே சொல்லணும். அவங்க எனக்கு செஞ்ச கொடுமையை 10 மடங்குக்கு அதிகமா திருப்பி கொடுப்பேன்னு சொல்லு. ஒவ்வொருத்தரையும் நரகத்துக்கு அனுப்பி வைப்பேன்னு சொல்லு. போ என்றாள். இதை சொல்லிக்கொண்டே தன் கையில் இருந்த வெந்நீர் கோப்பையை பிரபுவின் முகத்தின் மீது ஊற்றினாள். அவன் சட்டென விலகிக் கொள்ள அந்த தண்ணீர் அவன் முகத்தில் படவில்லை. மாறாக அவன் காலில் விழுந்தது. அலறியபடி கண்களை உருட்டி தரையில் விழுந்து அலறி துடித்தான். இவனை வெளியில் இழுத்துட்டு போங்க. இதுக்கப்புறம் லிங்கம் குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் என்னோட கம்பெனிக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதியே கிடையாது. வாசல்ல ஒரு போர்டு வைங்க என்று சொல்லிவிட்டு அவள் மீண்டும் தனது இருக்கைக்கு சென்றாள். உடனே பாதுகாவலர் தலையசைக்க மற்றொரு காவலாளி வாக்கி டாக்கியின் மூலம் பேசினார். உடனே பல பாதுகாவலர்கள் விரைந்து ஓடி வந்தார்கள். பிரபுவையும் அவனது பாதுகாவலர்களையும் கந்தல் பொம்மைகளைப் போல் இழுத்து வெளியே வந்தனர். அவன் அங்கிருந்து வெளியேறும் வரை மேகனாவை பார்த்து கர்ஜித்துக் கொண்டே இருந்தான். மேகனா கண்ணீரை அடக்க முடியாமல் தனது இருக்கையில் அமர்ந்திருந்தாள். தொடரும். எபிசோட் 156. அவன் அங்கிருந்து வெளியேறும் வரை மேகனாவை பார்த்து கர்ஜித்துக் கொண்டே இருந்தான். மேகனா கண்ணீரை அடக்க முடியாமல் தனது இருக்கையில் அமர்ந்திருந்தாள்.